இப்போ நம்ம ஊர் தம்பி அறிவே என்று பேசுவதற்கு அறிவால் ஜெயித்த தம்முடைய முத்துக்குமரன் அவர்கள் இப்பொழுது வருகிறார். வாங்க. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. ஒரு அறிவார்ந்த சபையிலே ஒரு அறிவார்ந்த நடுவரோடு அறிவில் சிறந்த சான்றோர் பெருமக்களோடு இந்த மேடையில் எனக்கு வாய்ப்பளித்த அன்புக்குரிய அண்ணன் சக்தி அவர்களுக்கும் அண்ணன் செந்தில் அவர்களுக்கும் இந்த நியூ ஜெர்சி தமிழ் பேரவையை சேர்ந்த அத்துணை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். முத்துக்குமார், அதே ரெண்டாவது தடவை சொல்லுப்பா. என்னை பற்றி ஒன்று சொன்னீங்க. அறிவில் சிறந்த நடுவர் அவர்களே. என்ன எங்கள் வீட்டம்மா வந்துக்கிறாங்க. அது ரொம்ப எப்போ பார்த்தாலும் என்ன சொல்லுவான், போங்க உங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு. அதனால் உண்மையிலே எல்லாரும் ரொம்ப அற்புதமாக பேசுகிறாங்க. நான் ரொம்ப ரசித்து கேட்டேன். அது இந்த பட்டிமன்றத்தில் மட்டும்தான் இந்த சுவாரஸ்யம் உண்டு. எதிரணியில் இருக்கிறவங்கள கொஞ்சம் இப்படி வம்புழுக்கலாம், அவங்க பேசுறதுக்கெல்லாம் பதில் சொல்லி அவங்கள கொஞ்சம் நம்ம விளையாடலாம். அண்ணன் ரொம்ப தொடக்கத்தில் சொன்னார், நயன்தாரா விக்னேஷ் சிவன் அது பாருங்க, அப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஃபினான்ஷியலாக டெவலப் ஆயிடலாமா. இதுக்கு பேர் அன்பா. எந்த ஊர்லையா ஃபினான்ஷியல் டெவலப்மெண்ட் அன்புக்கு அடியில் வந்து சேர்ந்துச்சு. அது அன்பில், அது வம்பு. அப்புறம் 2 பேர் பேரெல்லாம் வேற சேர்த்துக்கிட்டாங்க. அப்புறம் சொன்னார், எம்ஜிஆர் இருக்காருன்னு நினைச்சு இன்னும் நம்ம ஊர்லாம் ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்களாம். இதுதான் அன்பின் சாதனையா. தயவு செஞ்சு அப்படி ஓட்டு போடாதீங்க, கொஞ்சம் அறிவோட ஓட்டு போடுங்கன்னு காலகாலமாக கதறிக்கிட்டு இருக்கான். இங்கே வந்துக்கிட்டு அதெல்லாம் ராஜா உண்மையிலே ரொம்ப அற்புதமாக பேசினாங்க. ரொம்ப ஒரு ஒரு இது பட்டிமன்ற மேடையை கடந்து ஒரு தனிப்பேச்சு மாதிரி இருந்துச்சு உங்கள் பேச்சை. ரொம்ப ரசித்தேன். அதில் தொடக்கத்திலே ஒரு அற்புதமான விஷயம் அண்ணன் பதிவு பண்ணாங்க. நீங்கள் செய்கிற தப்பெல்லாம் தெரியாது நினச்சிக்கலாம் உங்கள் மனைவிக்கு. அவங்களுக்கு தெரிஞ்சு கண்டுக்காமல் இருக்கிறது உங்கள் அன்பு. அவங்க கண்டுக்காமல் இருக்காங்கன்னு தெரிஞ்சு பண்ணுறீங்க பாருங்க, அது உங்கள் அறிவு. எவ்வளோ ஒரு சாமர்த்தியம் பார்த்தீங்களா. அவங்க அன்பு ஜெயிச்சது யாரு இப்போ கடைசியா? தப்பு பண்ணுறதுக்கும் அறிவு வேணுன்றீங்க. தப்புக்கிறதுக்கு தான் அறிவு வேணும்னு நினச்சிங்கிற பல நாளா. இல்லைன்னா டிஸ்வாஷர் வேலை செய்யலன்னுவாங்க. அண்ணன் ஒரு விஷயம் ரொம்ப அழுத்தமாக சொன்னார். அறிவு வந்து இட்ஸ் சிம்பிளி நாலேஜ். அதுக்கு உணர்ச்சிலாம் கிடையாது, அதுக்கு எமோஷன்ஸ் இல்லைன்னார். சரிதான், ஆனால் நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும். அன்புக்கு நிறைய சொன்னார், காதல், பரிவு, நேசம், அது எல்லாமே வேணும் தான். ஆனால் அறிவு எதுக்கு வேணும் தெரியுமா? எந்த இடத்துல எமோஷன் ஆக கூடாதுங்கிறதுக்கு உங்களுக்கு அறிவு வேணும். இல்லைன்னா மாட்டிக்கிறீங்க. ஆமாவா இல்லையா? அதுக்குத்தான் அறிவு வேணும்னு நாங்கள் எல்லாரும் பேசிகிட்டு இருக்கோம். இப்போ தொடக்கத்தில் அண்ணன் சொன்னார், நம்ம ஊரில் எலெக்ஷனுக்கு அன்பாக கொடுப்பாங்க, நம்பி ஏமாந்துடாதீங்கன்னாரு. ஐயா நடுவர் ஐயா, அதே தான் சொல்கிறேன். ராஜா அண்ணன் அன்பு பக்கம் தீர்ப்பு கொடுத்தீங்கன்னா பெட்னாக்கு உங்களை கூப்பிட்டு வரோம்னு அவர் ஒரு அன்பா உன்னை கொடுத்துட்டு போயிட்டாரு. நம்பிடாங்க நடுவர் அவர்களே. பூரா வம்பு பூரா. ஒன்றும் இல்லைக்கடா, ரொம்ப யதார்த்தமாக சொல்கிறேன். மனித வாழ்க்கையில் 2 இருக்கு. ஒன்று தேவை, இன்னொன்று அடிப்படை தேவை. சரியா? தேவைக்கு அடிப்படை தேவைக்கு என்ன வித்தியாசம்? சோறு தேவை, தண்ணி அடிப்படை தேவை. சரிதானே? இப்போ எது ரொம்ப முக்கியம்? தண்ணின்றுவோம். சில பேர் சோறு தான்பாங்க, அப்புறம் கடைசியில் தொண்டையில் சிக்கிக்கிட்டு தண்ணி தாங்கன்னு மாட்டிக்கிடுவாங்க. இதுதான் அன்புக்கு அறிவுக்கு உள்ள சின்ன வித்தியாசம். நீங்கள் என்ன ஒன்று முன்னா 2 பேரும் அவ்வளவு இதுவாக இருந்தீங்க, இப்போ பார்க்க மாட்டேன், அவன் தாண்டா பெரிய வேலையாக பார்த்து விட்டு போயிட்டா. அன்பு கண்ணை மறைச்சிட நடுவர் அவர்களே. அறிவு தான் உங்கள் கண்ணை கொஞ்சம் வெளிச்சம் போட்டு காட்டும். அதனால தான் சொல்றேன், திறந்துக்கிருக்க. மனிதர்களை இன்னைக்கு நம்புறது எவ்வளவு சிரமமா இருக்கு நீங்க சொல்லுங்களேன். யாரையோ ஒருத்தரை நம்பிடுறோம், கண்மூடித்தனமா நம்பிடுறோம். அது எதிர்ப்பாள சேர்ந்தவராக இருக்கலாம், இல்லை நண்பராக இருக்கலாம், பணிபுரிகிற இடத்துல இருக்கலாம், யாரோ ஒருத்தர் திடீர்னு அவர் ஒன்று செஞ்சு விட்டு போகும்போது, சே அன்னைக்கே யோசிச்சிருக்கலாமடா அப்படி நினைக்கிறது. ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்திருக்காரு, தென்கட்சி கோஸ்வாமிநாதன் சொல்றதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு பெரிய குளம் வெட்டியிருக்காரு. குளத்தை வெட்டி அதில் விஷ பாம்பு
முதல்ல விஷ செடி எல்லாம் போட்டு இந்த நாட்டுடைய சிறந்த வீரன் யாருன்னு கண்டுபிடிக்க போறேன் அப்படின்னு ஒரு அறிவிப்பு கொடுக்குறார். யார் இந்த குளத்தை நீந்தி கிடக்கிறானோ அவன் தான் நாட்டுடைய சிறந்த வீரன். அவனுக்கு 100 ஏக்கர் நிலம் தரேன். அது வேணாம்னா 1000 பவுன் தங்கம் தரேன். அதுவும் வேணாம்னா என் பொண்ணே தரேங்கிறார். பொண்ணு பார்த்தாக்க இந்தியாவில் பிறந்து அமெரிக்காவில் வளர்ந்த மாதிரி அவ்வளவு அழகா இருக்கு. கேட்டவுடனே இளைஞர் பூரா கூடிச்சான். கூடி அப்படியே ஜேன்னு நிக்குது கூட்டம் குளத்தை சுத்தி. ஒரு வயலும் குதிக்க மாட்டான். ஏன்னா குளத்துக்குள்ள இருந்து பாம்பு போங்குது, முதல்ல வாங்குது. எல்லாருக்கும் காலுகளை நடுக்குது. ராஜாக்கு ஒரே வருத்தம், என்னடா ஒருத்தன் கூட இல்லையா அந்த குளத்துல. இப்ப சடார்னு என்னை மாதிரி சிவனா உங்களை மாதிரி ஒரு இளைஞன் குதிச்சுட்டான். குதிச்சு முதலையெல்லாம் முதிச்சு பாம்பெல்லாம் தள்ளி விட்டு செடியெல்லாம் அத்தறிஞ்சு மேல வந்துட்டான். கொண்டாடிட்டான். மேல கூட்டி வந்தா ராஜா கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்குறாரு. அவன் அவர்கிட்ட முத்தம் வாங்குறக்கா வந்தான். கொடுத்தாரு, வாங்கிட்டான். என்ன வேணும் உனக்கு சொல்லு. 100 ஏக்கர் வேணாம், 1000 பவுன். ஓ இளவரசியா, வேற என்ன வேணும்? என்ன எவன் தள்ளி விட்டான்னு தெரிஞ்சான் ராஜான் இருக்கேன். அவன் நீங்க எவனையுமே இங்க நம்ப முடியாது. அவன் வேடிக்கை வந்திருக்க பார்த்திருக்கான் புள்ள. அவனை தள்ளுங்க தம்பி, என்ன இருக்குன்னு பாப்போம்னு அவனை தள்ளி விட்டு நீங்க அன்பு வேணுங்க. நான் வேணானே சொல்லல. எதுக்கு அறிவு வேணும்? தலைப்புல என்ன கேட்டிருக்கு? வளர்ச்சி தானே கேட்டிருக்கு. எல்லாருக்கும் அப்பா அம்மா மேல அன்பு இருக்கு. ஊர்ல இருந்து டிக்கெட் போட்ட வர வைக்கிறோம். ஆனா எப்ப வர வைக்கிறோம்? வின்டர்ல வந்தா அடுத்த ஜென்மத்துக்கு வரமாட்டாங்கன்னு தெளிவா சம்மர்ல வர வைக்கிறோமா இல்லையா? இதுதான் அறிவு நடுவர்களே. எங்கிட்ட அன்பு இருக்கு, கூட அறிவுள்ள இருக்கு. நாங்க ஒரு 5 குடும்பம் சேர்ந்து இப்படி ஞாயிற்றுக்கிழமையில வெளியே போய் ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடுறோம். அன்புதான். பில்லு வரும்போது 5 பேர் ஸ்பிளிட் பண்ணிக்கிறோமா இல்லையா? அதுதாங்க அறிவு. ஏன்னா அப்பதான் அடுத்த வாரம் வருவேன். நம்ம ஊர்ல பாத்துருக்கீங்களா, கரெக்டா பில்லு வரும்போது ஒரு ஆள் எந்திரிச்சு போயிடுவான். எத்தனை வாட்டி போனாலும் பில்லு வரும்போது அவனுக்கு எப்படிதான் அந்த போன பில்லு வரும்போது மட்டும் கரெக்டா பேசலையா? அனுபவம் பேசுது. இப்ப இதுதானே அன்புக்கு அறிவுக்குள்ள. இப்ப நீங்க உண்மையிலே உங்களை எல்லாம் பெரிய அளவுல வாழ்த்தி பாராட்டணும். நாங்க படிக்கும் போதெல்லாம் என்ன செய்வோம், திருக்குறள் 2 மார்க்கு தானேன்னு சொல்லி திருக்குறளை சாய்ஸ்ல விட்டோம். இப்பெல்லாம் தமிழையே சாய்ஸ்ல விட்டு பிரெஞ்சு என்னென்னமோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா இங்க பாருங்க, தமிழ் பள்ளிங்கிற பேர்ல எல்லாரும் சேர்ந்து இந்த பிள்ளைகளுக்கு தமிழை சொல்லி கொடுக்கறதுக்கு அதுல உண்மையிலே பெரிய மகிழ்ச்சி என்ன தெரியுமா? அதில் வேலை செய்கிற எந்த ஆசிரியரும் பணம் வாங்குவதில்லை. அதில் வேலை செய்கிற யாருமே பணம் வாங்குறதில்ல. அவ்வளவு பேரும் தன்னார்வலர்கள், அவ்வளவு பேரும் தன்னார்வலர்கள். எதனால? தமிழ் மேல கொண்ட அன்புனால. ஆமா, காலேஜ் போகும்போது கிரெடிட் 2 பாயிண்ட் கிடைக்குது பாருங்க, அது அறிவு. அதை நாங்க சேர்த்துக்கிறோம்ல, அதுதானே வளர்ச்சி. இப்ப அன்பு வேணாம்லாம் சொல்லல, வளர்ச்சிக்கு கொஞ்சம் அறிவை சேர்த்துக்கிறீங்க. ஏன் வேணாங்கிறீங்க? நீங்க நம்ம நியூ ஜெர்சி தமிழ் பேரவைக்கு ஒரு பெரிய வாழ்த்து. நீங்க எல்லாம் நல்லா கைதட்டணும், நல்லா கைதட்டணும். ஏன்னா இப்ப எங்கெல்லாம் வர வச்சு அன்பா பார்த்துக்கிட்டு இந்த நிகழ்ச்சியை நடத்தி எல்லாத்துக்கும் மேல ஜூலை 2, 3, 4 எல்லாரும் தேதி குறிச்சு வச்சுக்கிறங்க. வட அமெரிக்க தமிழ் சங்கங்களுடைய பேரவையை இந்த முறை நம்ம சங்கம் தான் எடுத்து நடத்த போகுது. 3 நாள் நிகழ்வு பிரம்மாண்டமா இருக்கும். 39வது ஆண்டா நடக்க போகுது. இதை நடத்துறதுக்கு அன்பு, கருணை எல்லாம் வேணும் தான். திட்டமிடலுக்கு அறிவு வேணுமா இல்லையா? சரியா திட்டமிட்டு எல்லாரையும் வர வச்சு ஒண்ணு கூட்டி செயல்படுத்தி சோத்த போட்டு கட்டி அணைச்சு கரெக்டா கொண்டு போக என்ன வேணும் இங்க? அதுக்காக நீங்க அறிவுள்ள ஆள்னா முறைச்சுக்கிட்டே தெரியுமா ஊருக்குள்ள அப்படின்னு கேட்க. அவர்கிட்ட அன்பு இருக்கும், எங்க எந்த அளவுக்கு இருக்கணுங்கிற தெளிவோட இருக்கு. அதுக்கு தான் அறிவு வேணுங்கிற, வேற எதுவும். அன்பு மட்டுமே இருந்துட்டா நல்லா இருக்குமே அப்படிங்கிறதுல தான் நாங்க முரண் போடுறோம். ஒரு சின்ன பையன் போய் சொல்லியிருக்காங்க கிளவிட்ட, பாட்டி நாளைக்கு பள்ளிக்கூடத்தில் ஓட்டப்பந்தயம் போயிட்டு வந்துடுறேன், பார்த்து மெதுவா ஓடுப்பா அப்படின்னு கிளவி. இதுதான் வெறும் அன்பு. அவன் மெதுவா ஓடி என்னைக்கு போய் சேர்ந்து. புரியுதுங்களா? நீங்க இந்த குடும்ப வாழ்க்கையை பத்தி அண்ணன் நிறைய பேசினாங்க. நிஜமாவே குடும்ப வாழ்க்கையில அன்பு வேணும் தான். ஆமா, ஆனா அறிவு இல்லைன்னா நீங்க மாட்டிக்கிறீங்க. வீட்டம்மா நேரா வந்து உங்களை பார்த்து பைத்தியமாங்க நீங்க அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கிருவோம். ஒரு அன்பான உள்ள ஆள் சங்கடப்பட்டுருவாருங்க. ஏன்னா அந்த மனுஷிக்காக உயிரை கொடுத்து வாழ்றோம். அண்ணன் சொன்னது சரி. ஒரு கணவனுடைய வாழ்நாள் சாதனையே வீட்டம்மா கிட்ட
தப்பிச்சு பிழைச்சு வாழ்றது. இது நமக்கு இன்னைக்கு நேத்து கிடையாதுங்க. திருவள்ளுவர் சொல்றாருங்க, ஒரு போய் சொல்லியிருக்காரு, யாரினும் காதலம் என்றேனே கூடினால் யாரினும் யாரினும் என்று. நான் என்ன அர்த்தம்னா சொல்லியிருக்காரு, இந்த உலகத்திலே எல்லாரையும் விட உன்னேத்தாமா ரொம்ப நேசிக்கிறேன்னு இருக்காரு. அந்த அம்மா கேட்டிருக்கு, எல்லாரையும் விடம்னா அப்ப யார் யாரெல்லாம் நேசிக்கிறீரு அப்படின்னு. இது 2000 வருஷம் முன்னாடி. புரியுதுங்களா உங்களுக்கு? இப்ப இன்னைக்கு அதுல இருந்து எப்படி தப்பிக்கிறது? வீட்டம்மா வந்து பைத்தியமாயா உனக்கு அப்படின்னு கேட்கும்போது கணவன், ஆமா பைத்தியம் தான் உன் மேல அப்படின்டா. இதுக்குத்தான் அந்த ஒரு கணவன் மனைவியை கொண்டு ஒரு சாமியார்கிட்ட விட்டு, ஐயா எனக்கு ரொம்ப சண்டை வருது, சண்டை வராமல் பார்த்துக்கிறணும், நீங்கள் எதாவது பண்ணுங்கன்னு அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு செம்பு நிறையா ஒரு தீர்த்தம் கொடுத்துருக்காரு. சரி பாருங்கம்மா, உங்கள் பிரச்சனையெல்லாம் தீர்ந்துடும். எப்போ உங்களுக்குள்ள சண்டை வருதோ இந்த தீர்த்தத்தை ஒரு மடக்கு வாயில் வச்சுட்டு முழுங்கிறாதீங்க. இஷ்ட தெய்வத்தை வேண்டி கும்பிடுங்க, பிரச்சனையே வராது. 1 மாசம் ஃபாலோ பண்ணியிருக்காங்க அந்த அம்மா. வீட்டில் சண்டையே இல்லைங்க. பெரிய ஆச்சரியம். இப்ப தீர்த்தம் தீந்து போச்சு. பதறிக்கிட்டு போய், சாமி தீர்த்தம் தீந்து போச்சு சாமி. அது தீர்த்தமும் கிடையாது ஒன்றும் கிடையாதுமா, வாயில தண்ணி இருந்தா நீ எதிர்த்து பேச மாட்ட, நீ அமைதியா இருந்துடா, வீட்டில் சண்டையே கிடையாதுமா, 2 பேரும் சும்மா இருந்தீங்கடாவா நல்லா இருப்பீடா, போக்கடான்னு அனுப்பிச்சு விட்டுருக்காரு சாமியார். எப்ப அன்பு இருக்குல்ல, அது தன்னை நிரூபிக்கிறதுக்காக தொடர்ந்து போராடிட்டே இருக்கும். ஆனா அறிவு இருக்குல்ல, அது கொஞ்சம் புத்திசாலித்தனமா செயல்படும். இப்போ ஒன்றும் இல்லை, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி, எங்கள் அக்கா கூட இல்லை இங்கே அமெரிக்காவில் வந்து சேர்ந்து, ஏன்னா ஊரில் இருக்கும்போது ஒரு மேடையில் இவங்களோடலாம் பேசிட மாட்டோமான்னு நாங்கள் ரொம்ப ஏங்கியிருக்கோம். இப்போ கவிதா ஜோகரக்காவை ஏன் நியூ ஜெர்சி தமிழ் பேரை கூப்பிட்டுருக்கீங்க, நல்லா காரக்குழம்பு வச்சு உருண்டையாக உருட்டி எல்லாரும் கூட்டி விடுவாங்கன்னா நல்ல கவிதைகள் பேசுவாங்க, அறிவு சார்ந்த நல்ல கருத்துக்களை சொல்லுவாங்க. அவங்க பேசுகிற விஷயம் ஏதோ ஒன்று வீட்டுக்கு போகிற வரைக்கும் மனசை கதகதப்பாக வச்சுக்கிறோங்கிற, அதனால தான் வர சொல்லியிருக்கான். இல்லை எனக்கெல்லாம் ஏன் நீங்கள் டிக்கெட் போட்டு வர சொல்லணும் கிரகத்தை யோசிச்சு பாருங்க. நான் 18, 19 வந்து ஓட்டு போட ஊருக்கு போயிட்டு திருப்பி ஃப்ளைட்டை பிடிச்சி வந்து சேர்த்துருக்கேன். பஸ் ட்ரெயினா எங்கள் ஊர்லேருந்து சென்னை வந்ததெல்லாம் சேர்த்தேன்னு சொல்கிறேன். ஏன் ஏதோ ஒரு 4 விஷயத்த சொல்லிட மாட்டானாங்கிறத. நீங்கள் ஒரு விஷயத்த மட்டும் நான் இங்கே ரொம்ப ஆழமாக பதிய வைக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு கவிதை ஒன்று படித்தேன். செங்கல் தூக்கி செல்லும் சிறுவன் சுவரில் எழுதியிருந்ததை பார்த்து சிரித்தான். சுவரில் எழுதியிருந்தது இளமையில் கல். பாருங்க எவ்வளவு நுட்பமான கவிதை. இளமையில் கல், அவன் கல்வர். வசதி இல்லாத காரணத்தால் கூலி வேலைக்கு சென்றார்கள், எதிர் வீட்டு லட்சுமியும் சரஸ்வதியும். இந்த வார்த்தைகள்லாம் எதை சொல்லுது தெரியுமா? சொன்னாங்க சிஎம்சி பத்தி ஐயா சொன்னாங்க. அந்த அம்மா கிட்ட அன்பு இருந்தது, ஆனா அந்த அன்பை வச்சு அங்கே ஒரு மருத்துவ கல்லூரி கட்டி எல்லாருக்கும் உதவி செய்யணுங்கிற அறிவு இருக்குல்ல, அதுதான் இன்னைக்கு நிக்குது. தேடி பக்கம் போங்க சார், இன்னைக்கு பல பேர் வீட்டில் பிள்ளைக்கு பெண்ணி குயிக்குன்னு பேர் வைக்கிறான். ஏன் பெண்ணி குயிக்குங்கிற மனுஷன் பிரிட்டிஷ்காரன்ட்டு ஐயா அணை கட்டணும் இருக்கா, அவன் காசு தர முடியாதா, போடான்னு ஊருக்கு வந்து தன் சொத்த பத்தெல்லாம் வித்து தன்னுடைய அன்பை அணைங்கிற அறிவா மாத்தி மக்களுக்கு பயன்படுத்துகிற செழுமை இருக்குல்ல, அதுதான் காலத்துக்கு நிக்குது. அதனாலதான் பெண்ணி குயிக்குங்கிற பேரை இன்னைக்கு நம்ம ஊர்ல வைக்கிறோம். இன்னைக்கும் டிஎன்எஃப்ங்கிற ஃபவுண்டேஷன் மூலியமா இங்க இருக்கிற நிறைய பேர் தனிப்பட்ட முறையில் ஊர்ல இருக்கிற ஏதோ ஒரு பிள்ளைக்கு படிப்பை சொல்லி கொடுத்து கரையேற்றணும்னு நினைக்கிறீங்க. அந்த அமெரிக்க தமிழர்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய அன்பான நன்றி. இந்த சமூகத்தை வளர்த்தெடுப்பதற்கு அன்புக்கும் மேல அறிவு தேவைப்படும். அறிவு தான் இந்த சமூகத்தை என்ன பண்ணும், வளர்த்து கைபிடிச்சு மேல கொண்டு வரும். அன்பு ஆறுதலை கொடுக்கும், அறிவுதான் ஆட்சி அதிகாரத்தை கொடுக்கும். அன்பு அருளை கொடுக்கும், அறிவுதான் பொருளை கொடுக்கும். அன்பு மகிழ்ச்சியை கொடுக்கும், அறிவுதான் வளர்ச்சியை கொடுக்கும் என்று நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். ரொம்ப அருமையாக பேசி நிறைய செய்திகளை சொல்லியிருக்கிறார்.